இப்போ போகிறது அந்த லேடி கிட்ட நான் ஒரு சின்ன பொய் சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. சொல்றது கேளு. அதுக்கு தான் இந்த புல் அண்ட் டிஷர்ட், இந்த கூலிங் கிளாஸ், இந்த பாக்கெட் வச்ச பேண்ட். எஸ், என்னை யூத்தா காட்டுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. இதெல்லாம் சொன்னா அவங்க நம்பிட்டாங்களா? இதெல்லாம் சொன்ன நம்பிட்டாங்களே. அவங்களே கேக்குறாங்க, என்னங்க இன்னும் கடன் பண்ணாம இருக்கீங்க, பண்ணுங்க சீக்கிரத்துல அப்படின்றாங்களே. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பையா சொல்றாங்க. நம்புற மாதிரி நடிச்சிருப்ப. ஐயோ கடவுளை, இப்ப விடு. நடிப்புல எனக்கு அதெல்லாம் வராது. எனக்கு நடிக்கவே தெரியாது, அது வேற விஷயம். அவங்க கிட்ட நீ எனக்கு அத்தை பொண்ணு மட்டும் சொல்லு. எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, சரியா? கையெழுத்து, சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ஒருத்தனை கூட்டு வர சொன்னாங்க. நான் மட்டும் கல்யாணம் பண்ணவங்க தெரிஞ்சா அந்த லேடி எனக்கு காசே தராது. ஏன்னா அந்த லேடி எனக்கு ஒன் சைடா தாவடிக்குது. உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கம் சூடு ஏயா இந்த காலத்துல 1008 பொய் சொல்லிதான் ஒரு விஷயத்த பண்ண வேண்டியதா இருக்கு. 1008 பொய் சொல்லலாம். நீ கல்யாணம் ஆனதே வச்சு மறைச்சிருக்கியே. இதுதான் உன்கிட்ட பிரச்சனையே. உனக்கு ஏன் அத்தை மட்டும் சொல்லியிருக்கேன், தங்கச்சியா சொல்லியிருக்கேன், இல்ல அக்கான்னு சொல்லியிருக்கேன், இல்ல ஆயா பாட்டின்னு சொல்லியிருக்கேன்? அத கூட சொல்லுவடா நீ. உனக்கு இருக்கிற அந்த இதுக்கெல்லாம் நான் பெரியமா சொன்னா கூட நம்புவாங்க. ஆமா, எனக்கு இருக்கிற யூத்துக்கு எப்படி உனக்கு டாவ் எடுக்கிற ஆண்டிங்களா கிடைக்கிறாங்க? ஐயோ நான் பண்ணல சாமி, அவங்க பண்ணா கூட அவங்க என்னை பார்த்தவொடனே